இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. வணக்கம். புதுவை அரும்பார்த்தபுரத்தில் புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்று ரெட்டியார்பாளையத்தில் புதிய டிரான்ஸ்பார்மரை இயக்கி வைத்த அமைச்சர் பன்னீர்செல்வம் பேசினார். புதுவை ரெட்டியார்பாளையம் பிச்சைவீரன் பெட் திருநகர் பகுதியில் குறைந்த அழுத்த மின் பிரச்சனையை போக்க 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு டிரான்ஸ்பார்மரை இயக்கி வைத்து பேசுகையில், இந்த புதிய டிரான்ஸ்பார்மர் மூலம் இப்பகுதியில் உள்ள சுமார் 75 வீடுகள் பயன்பெறும் என்றும், புதுவையில் போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் பெருகி வருவதால் அதற்கு தீர்வு காண வெளியூர் செல்லும் பேருந்துகள் புதுவைக்கு வராமல் புறநகரிலேயே பயணிகளை ஏற்றி செல்ல ஏதுவாக அரும்பார்த்தபுரத்தில் புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்றும், இத்திட்டத்தை விரைவில் செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், இதனால் நகர் பகுதியில் போக்குவரத்து பெருமளவு குறையும் என்று பேசினார். விழாவில் மின்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை ஏம்பலத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற 1008 பால்குட அபிஷேகத்தில் அமைச்சர் ராஜவேலு பங்கேற்று வழிபாடு செய்தார். புதுவை ஏம்பலத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 1008 பால்குட அபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. இதில் அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு வழிபட்டார். தொடர்ந்து நடந்த பூஜையில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார். விழாவில் ஏம்பலம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ராதாகிருஷ்ணன் உள்பட முக்கிய பிரமுகர்களும் ஏராளமான பக்தர்களும் கலந்து கொண்டனர். அதேபோன்று நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏரிப்பாக்கம் ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேகம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. முன்னதாக திரௌபதி அம்மன் கோவிலிலிருந்து பக்தர்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்து வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். புதுவையில் ஐஜி சர்மா திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டு புதிய ஐஜியாக ரன்வீர் சிங் கிருஷ்ணய்யா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுவையில் எஸ்எஸ்பிக்கள் ஸ்ரீகாந்த், சந்திரன் ஆகியோரை இடமாற்றம் செய்தும் புதியதாக பர்ஜின் சிங் குர்ஜார், சஞ்சீவ், ஓம்பீர் சிங் மற்றும் பர்கேஸ் அகமது ஆகியோரை புதுவைக்கு நியமித்தும் மத்திய உள்துறை உத்தரவிட்டது. இதனையடுத்து ஐஜி சர்மா தற்பொழுது அதிரடியாக அருணாச்சல பிரதேசத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக டெல்லியில் பணியாற்றி வரும் ரன்வீர் சிங் கிருஷ்ணய்யா புதுவை ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ரன்வீர் சிங்கை புதுவைக்கு இடமாற்றம் செய்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. புதுவை காவல்துறையில் காவலர்கள் பதவி நியமனம் நடைபெற உள்ள நிலையில் ஐஜி சர்மா இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் மத்திய திட்டக்குழு கூட்டம் டெல்லியில் வரும் 22ஆம் தேதி நடக்கிறது. இதில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். புதுவை மாநில திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை மத்திய திட்டக்குழு கூட்டம்தான் நிர்ணயிக்கும். பின்னர் மத்திய திட்டக்குழு அனுமதிக்கும் நிதியை கொண்டு புதுவை மாநில பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். அத்தகைய திட்டக்குழு கூட்டம் டெல்லியில் வரும் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் நடக்கிறது. இதில் 22ஆம் தேதி கூட்டத்தில் தலைமை செயலர் சத்யவதி, நிதித்துறை செயலர் ராஜு யதுவன்ஷி,
திட்டத்துறை இயக்குனர் கனகசபை மற்றும் துறை இயக்குநர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டு துறை வாரியாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் அதற்கு தேவையான நிதிகள் குறித்து விளக்கி கூறுவார்கள். தொடர்ந்து 23ஆம் தேதி கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்தும் புதிய திட்டங்கள் பற்றி விளக்கி கூடுதலாக நிதி வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இதனையடுத்து 23ஆம் தேதி இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு குறித்து தெரிய வந்ததும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் முதல்வர் ரங்கசாமி முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என்று கூறப்படுகிறது. புதுவை மண்ணாடிப்பட்டு தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் திருமண உதவித்தொகையினை அமைச்சர் ராஜவேலு முன்னிலையில் துணை சபாநாயகர் திரு டிபிஆர் செல்வம் வழங்கினார். புதுவை மண்ணாடிப்பட்டு தொகுதியில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் ராஜவேலு முன்னிலையில் திருமண உதவி, விதவை மகள் திருமண உதவித்தொகை, அரவணைப்பு திட்டம் மற்றும் குலவிளக்கு திட்டத்தின் கீழ் 11,53,000 ரூபாய்க்கான உதவித்தொகையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திட்ட அதிகாரி வான்மதி மற்றும் அலுவலர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் சதத்துடன் துவங்கிய கத்திரி வெயிலால் அவதிக்குள்ளான மக்கள் அம்மை, அக்கி போன்ற நோய்கள் தாக்கும் அபாயம் ஏற்படும் என கலக்கத்தில் உள்ளனர். புதுவையில் தானே புயலின் தாக்கத்தால் லட்சக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்தும் கிளைகள் முறிந்தும் பசுமை குறைந்த நிலையில் இந்த ஆண்டு கோடைக்கால துவக்கத்தில் இருந்தே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் கோடையின் உச்சமான கத்திரி வெயில் துவங்கி 100 டிகிரிக்கு மேலே வெப்பம் கொளுத்துவதால் வீட்டிற்குள்ளேயே முடங்கி உள்ளனர் மக்கள். மேலும் வெப்பத்தின் தாக்கத்தினால் அவதிக்குள்ளான மக்கள் தானே புயலின் தாக்கத்தினால் சாய்ந்த மரங்களின் அவசியத்தை உணர்ந்து வருந்துகின்றனர். வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க குளிர்ச்சியாக பொருட்களை உட்கொண்டு உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க நினைத்தாலும் வெயிலின் உக்கிரத்தால் அம்மை, அக்கி போன்ற நோய்கள் தாக்கும் அபாயம் ஏற்பட்டுவிடுமோ என்ற கலக்கத்தில் உள்ளனர். புதுவை அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் மாதர் சங்கம் மற்றும் இளைஞர் மன்றங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சபாநாயகர் சபாபதி வழங்கினார். புதுவை அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மாதர் சங்கம் மற்றும் இளைஞர் மன்றங்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. வட்டார வளர்ச்சி அதிகாரி குப்புசாமி வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு மாதர் சங்கம் மற்றும் இளைஞர் மன்றங்களுக்கு உதவித்தொகை, ஊக்கத்தொகை, இலவச விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் பல்வேறு உபகரணங்களை வழங்கினார். மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினர்களுக்கு தென்னை மரக்கன்றுகளை அவர் வழங்கினார். நிறைவில் இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி நன்றி கூறினார். புதுவை மதகடிப்பட்டில் எழுந்தருளியுள்ள துலுக்கான மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் மதகடிப்பட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு துலுக்கான மாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட கோவில் தேரில் அம்மன் வீதியுலா நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பிப்டிக் தலைவருமான அங்காளன் ஆகியோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அதேபோன்று திருபுவனை நல்லூர் கிராமத்தில் உள்ள சாந்த காளியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பிப்டிக் தலைவருமான அங்காளன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுவை தேங்காய்த்திட்டு ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் கோவில் சித்ரா பௌர்ணமி உற்சவத்தில் சக்தி கரக வீதியுலா மற்றும் செடல் திருவிழா நடைபெற்றது. புதுவை தேங்காய் திட்டில் எழுந்தருளி சிங்கத்தின் மீது வீற்றிருந்து சக்தி ஒன்றாய் திகழும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் தந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் துர்கா தேவியாகிய வடபத்திர காளியம்மனுக்கு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சடல் திருவிழா நடந்தது. இதனை முன்னிட்டு யாகசாலை பூஜை நடத்தப்பட்டு அம்மனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனையுடன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சக்தி கரக ஊர்வலம் கோலாகலமாக நடந்தது. தொடர்ந்து பக்தர்கள் நோன்பிருந்து சடல் தரித்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். திரளான பக்தர்கள் பங்கேற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் தேங்காய்த்திட்டு கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுவை போக்குவரத்து துறையில் சென்ற மாதம் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் ஊக்க பரிசினை எஸ்எஸ்பி ஸ்ரீகாந்த் வழங்கினார். புதுவை போக்குவரத்து துறையில் சிறப்பாக பணிபுரியும் காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு மாதந்தோறும் காவல்துறை சார்பில் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது.
அதன்படி ஏப்ரல் மாதத்தில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி தலைமை காவல் அலுவலகத்தில் நடந்தது. இதில் SSP ஸ்ரீகாந்த் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போக்குவரத்து SP சிவதாசன் முன்னிலையில் தெற்கு பகுதி போக்குவரத்து காவலர் வெங்கடேசன், வடக்கு பகுதி சப் இன்ஸ்பெக்டர் சேகர், தலைமை காவலர் பாலதேவன், காவலர்கள் கார்த்திகேயன், வைத்தியநாதன், சுந்தரமூர்த்தி, ஆல்பர்ட் மகாதேவன் ஆகியோருக்கு சான்றிதழ், நினைவு பரிசு மற்றும் முகக்கவசம் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் காவல் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் சேந்தநத்தத்தில் ரயில் மோதி தொழிலாளி மண்டை சிதறி இறந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை வில்லியனூரை அடுத்த சேந்தநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்ற கூலித் தொழிலாளி சமீப காலமாக காது கேட்காததால் தனது மகன் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் சேந்தநத்தம் ரயில்வே கேட் அருகே உள்ள கடைக்கு சென்று சில பொருட்களை வாங்கிக் கொண்டு திரும்பி வந்தபோது ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்றார். அப்போது புதுவையிலிருந்து விழுப்புரம் நோக்கி வந்த பயணிகள் ரயில் அவர் மீது மோதிய விபத்தில் சுந்தரமூர்த்தி அந்த இடத்திலேயே மண்டை சிதறி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் விரைந்து சுந்தரமூர்த்தி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து ரயில்வே போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இச்சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர். புதுவையில் ஆள் மாறாட்ட கொலை வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடி நீதிமன்றத்தில் சரணடைந்தான். புதுவை வில்லியனூரை சேர்ந்த நித்யானந்தம் என்ற ரவுடிக்கும் விழுப்புரத்தை சேர்ந்த ராக்கி ராஜேஷ் என்ற பிரபல ரவுடிக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் நித்யானந்தாவை கொலை செய்ய ராக்கி ராஜேஷ் தேவதாஸ் என்பவரை அனுப்பி வைக்க முந்திக் கொண்ட நித்யானந்தம் தரப்பினர் தேவதாசுக்கு பதிலாக ஆள் மாறாட்டமாக தொழிலாளி ஜெகதீசன் என்பவர் மீது வெடிகுண்டு வீசிக் கொண்டனர். இந்த வழக்கு தொடர்பாக ஜெயக்குமார், விக்னேஸ்வர், வடிவேல் ஆகியோரை போலீசார் கைது செய்த நிலையில் வினோத் என்பவர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். தற்பொழுது போலீசாரால் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான நித்யானந்தா நீதிமன்றத்தில் சரணடைந்தார். ரவுடி நித்யானந்தா மீது கொலை, திருட்டு, வழிப்பறி, அடிதடி, வெடிகுண்டு, கொலை முயற்சி உள்ளிட்ட பல வழக்குகளும் ஊருக்குள் நுழைய தடையும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். சரணடைந்த குற்றவாளியை நீதிமன்ற உத்தரவுப்படி வில்லியனூர் போலீசார் காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுவை மறைமலை அடிகள் சாலையில் குடிதண்ணீர் குழாயில் பழுது ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருவதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுப்பணித்துறைக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மறைமலை அடிகள் சாலை பேருந்து நிலையம் எதிரில் கடந்த 2 மாதமாக குடிதண்ணீர் குழாயில் பழுது ஏற்பட்டு தண்ணீர் வெளியாகி வீணாகிறது. அங்கு பொதுமக்கள் அதிகமாக புழங்கும் இடம் என்பதால் தண்ணீர் கசிந்து சேரும் சகதியமாக இருப்பதால் மக்கள் நிற்பதற்கே தயங்குகின்றனர். மேலும் தண்ணீர் மக்களின் உயிர் நாடி. பல இடங்களில் தண்ணீர் கிடைக்காமல் சிரமப்படும் நிலை உள்ளபோது இதுபோன்று தண்ணீர் வீணாவதால் பொதுப்பணித்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து தண்ணீர் வீணாகாமல் காக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை காட்டுக்குப்பம் ஸ்ரீ கடம்பாடி மாரியம்மன் கோவிலில் செடல் உற்சவ பெருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். புதுவை பாகூர் கொம்யூன் காட்டுக்குப்பத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கடம்பாடி அம்மன் கோவில் உற்சவத்தில் செடல் திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்கார ஆராதனையுடன் சிறப்பு வழிபாடுகளும் தொடர்ந்து செடல் உற்சவமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நோம்பிருந்து செடல் தரித்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். விழாவில் அமைச்சர் தியாகராஜன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் காட்டுக்குப்பம் வாழ் மக்கள் செய்திருந்தனர். கடலூர் தாலுகா சந்திக்குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் உற்சவத்தில் தீமிதி விழாவும் ரத உற்சவமும் நடைபெற்றது. புதுவையை அடுத்த கடலூர் தாலுகா கிளிஞ்சிக்குப்பம் மதுரா சந்திக்குப்பத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய உற்சவம் கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடந்து வருகிறது. அதில் முக்கிய நிகழ்வான தீமிதி விழா மற்றும் அம்மனுக்கு ரத உற்சவம் நடந்தது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு படுகளம் கண்டு மாடு மிரட்டி பின்னர் தீமிதித்து அம்மனுக்கு ரத உற்சவம் மேலதாள இன்னிசை முழங்க வான வேடிக்கையுடன் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விழாவினை கண்டுகளித்து அம்மனின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் சந்திக்குப்பம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுவை வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோயிலில் 63 நாயன்மார்கள் பெருவிழா நடைபெற்றது. உலகில் உள்ள உயிர்கள் உய்ய வேண்டும் என்ற பெருங்கருணையோடு முதலும் முடிவும் இல்லாத சிவபெருமான் புதுவை வில்லியனூரில் அருள் தரும் கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரராக எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார்.
அத்தகைய சிவபெருமானுக்கு செய்யும் திருத்தொண்டின் மேன்மையையும் திருநீற்றின் சிறப்பையும் சிவாய நம என்ற 5 எழுத்து மந்திரத்தின் ஆற்றலை உலகுக்கு உணர்த்திய 63 நாயன்மார்களுக்கு பெருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனமும் திருமுறையீட்டும் பேரொளி வழிபாடும் திருவமுது வழங்குதலும் சொற்பொழிவும் நடைபெற்றது. விழாவில் திருவாசக குழுவினர், சிவனடியார் கூட்டத்தினர், சிவாச்சாரியார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை இந்து அறநிலையத்துறை சார்பில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோயில்களுக்கு ஒருகால பூஜைக்கான காசோலையை அரசு கொறடா நேரு வழங்கினார். புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கென்னடி நகர் ஸ்ரீ புத்துமாரியம்மன் கோவிலுக்கும் சின்ன சுப்பராய பிள்ளை வீதி ஸ்ரீ மாரியம்மன் கோவிலுக்கும் இந்து அறநிலையத்துறை சார்பில் ஒரு கால பூஜைக்கான நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான நேரு கலந்து கொண்டு கோவில் நிர்வாகிகளிடம் ஒரு கால பூஜைக்கான நிதி உதவியை காசோலையாக வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மங்களம் ஸ்ரீ ஈஞ்சோலை வாழி மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தில் காத்தவராயன் சுவாமி திருக்கல்யாணமும் செடல் திருவிழாவும் நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் கொம்யூன் மங்களம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஈஞ்சோலை வாழி மாரியம்மன் கோவில் மகோற்சவம் கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி அம்மன் வீதியுலா, காத்தவராயன் சுவாமி கழுகுமரம் ஏறுதல் போன்ற வழிபாடுகள் நடந்து முக்கிய உற்சவமான செடல் திருவிழா நடந்தது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு காவடி பூஜையும் பார்சாகை வார்த்தலும் நடத்தப்பட்டு காத்தவராயன் சுவாமிக்கு திருக்கல்யாண வைபோகம் நடந்தது. பின்னர் நடந்த செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று செடல் தரித்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் மங்களம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுவையை அடுத்த பெரியபாபு சமுத்திரத்தில் அருள்மிகு மாரியம்மன் கோவில் மகோத்சவத்தில் அம்மன் தேரோட்டம் நடைபெற்றது. புதுவையை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் பெரியபாபு சமுத்திரத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் மகோத்சவம் நடந்து வருகிறது. அதில் முக்கிய விழாவான தேர் திருவிழா சிறப்பாக நடந்தது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் ஆராதனையும் சிறப்பு வழிபாடுகள் நடந்து அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் தேரோட்டம் கோலாகலமான இன்னிசை முழங்க வான வேடிக்கையுடன் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் திருவருளை பெற்று மகிழ்ந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் பெரியபாபு சமுத்திரம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். செல்போன் உரிமத் தொகையை மத்திய அரசு உயர்த்தினால் செல்போன் கட்டணம் 2 மடங்கு அதிகரிக்கும் என்று செல்போன் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. 2008ஆம் ஆண்டில் 2ஆம் அலைவரிசை உரிமம் வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக 100க்கும் மேற்பட்ட உரிமங்களை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்து புதியதாக உரிமை கட்டணம் நிர்ணயிக்க உத்தரவிட்டதை அடுத்து செல்போன் உரிமைத் தொகையை சுமார் 10 மடங்கு உயர்த்த மத்திய அரசுக்கு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. இதற்கு செல்போன் நிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு உரிமம் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தினால் அந்த இழப்பை வாடிக்கையாளர்கள் மீது சுமத்துவதை தவிர செல்போன் நிறுவனங்களுக்கு வேறு வழி இல்லாததால் செல்போன் கட்டணம் 2 மடங்கு அதிகரிக்கும், அதாவது 100% வரை அதிகரிக்கும் என்று முன்னணி செல்போன் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. புதுவை கோர்க்காடு திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி விழாவில் அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டார். புதுவை கோர்க்காடு திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி விழா நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், சிறப்பு பூஜைகளும் தொடர்ந்து தீமிதி விழாவும் நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் விரதமிருந்து தீமிதித்து வழிபட்டனர். விழாவில் அமைச்சர் ராஜவேலு பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். மற்றும் பசுமை சமுதாய அமைப்பு சார்பில் வழங்கப்பட்ட மரக்கன்றுகள் நீர் ஆதார கூட்டமைப்பு தலைவர் அங்குதாஸ் முன்னிலையில் அவர் நட்டார். அதேபோன்று அரியாங்குப்பம் மாஞ்சாலை வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மாகேலேஸ்வரர் உடனுரை வீரகாளியம்மன் ஆலயத்தில் மகோத்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு கணபதி பூஜையும், சங்கராபரணி ஆற்றங்கரையில் இருந்து ஓம் சக்தி கரகம், விநாயகர், முருகன், கோவிந்தன் கரகம் ஊர்வலமாக வந்து பால் சாகை வார்த்தலும் தொடர்ந்து கொடியேற்றமும் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் கவுன்சிலர் பரமேஸ்வரி பாலபாஸ்கரன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.